வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஊர் சுற்றுற வீடியோ தான். நாங்கள் ஊர் சுற்ற செலக்ட் பண்ண இடம் வந்து சரவணா ஸ்டோர் போயிட்டோம்னா எல்லா ஃப்ளோர்லேயும் போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு கரும்பு ஜூஸையும் ஒரு கட்லெட்டையும் சாப்பிட்டுட்டு உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. உள்ளே என்ட்ரி ஆகி அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக பார்த்துட்டு என்ன ரேட்டு, என்ன எப்படி இருக்குது, கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தோம். நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கலை, சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் போனோம். வாரம் பூரா வீட்டிலேயே இருக்கோம், ஒரு நாள் போய் ரிலாக்ஸாக பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போனோம். ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோராக இப்படி தான் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பொருளை எடுப்போம், ரேட் பார்ப்போம், அது குவாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுருவோம். இந்த பொருளை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பபிள் விடுற மிஷின். அதில் அந்த பபிள் விடுறது கொடுத்துருந்தது வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் அளவுக்கு ஒரு 250 ml கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கிட்ஸுக்கு இது வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்துலேயே இருந்து அதை யூஸ் பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா அவங்க குடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக போய் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லா ஃப்ளோர்லேயும் அப்படி தான். ஆனால் கலெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் ரேட்டு வெளியே விட எனக்கு என்னமோ இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இங்கே நான் வந்து எந்த குறையும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ரிவ்யூ பண்ணவும் அங்கே போகலை, சும்மா நான் ரிலாக்ஸாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி போயிருந்தேன். போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக கடைசி ஃப்ளோருக்கும் போயாச்சு. அங்கே போயிட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பாப்பா திடீர்னு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து, இந்த டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தா. என்னடா இது டிஃபன் பாக்ஸு அப்படின்னு பார்த்தா, அந்த பாக்ஸ் நான் எல்கேஜி படிக்கும்போது பாப்பாவுக்கு லஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அந்த பாக்ஸு தான், அந்த மாடலில் கொடுத்து விட்ருந்தேன். அதை தான் எடுத்துகிட்டு வந்து பாப்பா அதே கலர், அதே டிசைன், அதே பிராண்ட் அப்படின்றதுனால அதை என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா. இந்த பாக்ஸு தான் அது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.